அக்கா அக்கா அம்மா வீட்ல இல்லைங்க. லாவண்யா அக்கா Wait. ச்சே இப்பதான் பார்த்த அதுக்குள்ள பூ குடுக்குற. பூக்கார பாட்டி கொடுத்து விட்டாங்க. சரி, உன் பேர் ஜெமினி தானே? ஆமாக்கா. நீ என்ன படிக்கிற? 3rd இயர். நான் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? 2nd இயர்க்கா. நான் உன்னை விட சின்ன பொண்ணு, தெரிஞ்சுக்கிட்டே என்ன அக்கானு கூப்பிடுறியா? சொல்லு. இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல, அதான். நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? சந்தேகமா இருந்தா கண்ணாடியை கேட்டு பாருங்க. ஆமா, அழகா இருந்தா அக்கானு கூப்பிடுவியா? அப்படி இல்ல, உங்களை மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி பசங்க பேரை சொல்லி கூப்பிட்டா சைட் அடிக்கிறான், சொல்லு விடுறான்னு தப்பா நினைக்க மாட்டீங்க? ஆமா. அதான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டேன். இப்போ நீங்க என்ன தப்பா நினைக்கலையே? உண்மைதான். இருந்தாலும் நீ என்ன லாவண்யானே கூப்பிடு, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். தேங்க்ஸ் லாவண்யா. ஹே, ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. சொல்லு. சாந்தி அக்கான்னு ஒருத்தங்க கிட்ட நான் டியூஷன் படிக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே அவ்வளோ தெரியுமா? பாவம். ஆனா நீங்க நினைச்சா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும். வாட்? நான் நினைச்சாவா? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் புரியலையே. அவங்களும் உங்களை மாதிரியே ரொம்ப அழகா இருப்பாங்க. உங்க கண்ணு உங்க கண்ணு மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். உங்க ஃபேஸ் எவ்வளவு பளபளன்னு இருக்கு. ஆனா அவங்க மூஞ்சி ஃபுல்லா பருவா இருக்கும். அதனாலேயே பாக்குற மாப்பிள்ள எல்லாம் பொண்ணு அழகா இருக்கு, ஆனா மூஞ்சி ஃபுல்லா பருவா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதானா? நான் கூட பயந்துட்டேன். என்கிட்ட பிம்பிள்ஸ்க்கு ஒரு சரியான கிரீம் இருக்கு. வெயிட். ஏய் பாப்பா, ஹோல்ட் இட். இந்த ஃப்ளவர்ஸை போய் உங்க மம்மி கிட்ட கொடு. நீங்களே கொடுத்துருங்க. இது எவ்வளவு ஃபீல் பண்ணுது? இந்தா, இது யூஸ் பண்ணா ஒரு வாரத்திலே சேஞ்ச் தெரியும். தேங்க்ஸ். வெல்கம். பை. ஹாய் லவ். ஹாய் வன்யா அக்கா. ஹாய். நமஸ்தே சார். ஹே, உன்னை லாவண்யானு தானே கூப்பிட சொன்னேன். அக்கா நீ ஏன் கூப்பிடுற? உங்க அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்கல்ல, அதான் கூப்பிட்டேன். அவங்க தப்பா நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் தப்பா நினைப்பேன். இனிமேல் லாவண்யானே கூப்பிடு. நீங்க சொன்னா சேர்த்தோம். ஹாய்க்கா. ஹே, இப்போ என்ன லாவண்யானே கூப்பிடலாம். வீட்டில் உங்க அம்மா அப்பா இல்லை, கரெக்டா? லாவண்யா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட். எதுக்கு? புடிங்க சொல்றேன். சாந்தி அக்கா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எப்போ? இன்னைக்கு தான். நீங்க கொடுத்த கிரீம்ல அப்படியே பிம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே உங்களை மாதிரியே ஒயிட் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளயா? நீங்க என்ன சும்மாவா? காத்துக்கிட்ட மொத்த வச்சும் ஒரே பாக்ஸ்ல இறக்கிட்டீங்களே. சாந்தி அக்காவை பார்த்ததும் மாப்பிளைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மேட் ஃபார் ஈச் அதர். சாந்தி அக்கா தான் இந்த கேக்கை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. தேங்க் யூ. ஓகே பை லவ். லவ்வா? லவ் இல்ல, லவ் ஃபார் லாவண்யாச்சே. ஓ ஓகே. ஜே ஜே ஓகே. ஜே, என் பைக்கை கொஞ்சம் உள்ள நிப்பாட்றியா ப்ளீஸ்? ஓகே.
எப்படி கியார காணோம்? என்ன ஜே ஓட்ட தெரியாதா? உருட்டவே தெரியாதுங்க. ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதா? என்னமோ அப்படியே நாளைக்கே வந்து கத்துற மாதிரி சொல்றீங்க. நாளைக்கு கிரவுண்டுக்கு வா. கொஞ்சம் கூட அறிவு இல்லை உங்களுக்கு. உங்க வயசுக்கு இதெல்லாம் பண்ணலாமா? சின்ன பொண்ணு போய் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி சொன்னா கேட்கறது? நீ போ, நான் வரேன். ஏன்? ம், சரி. சும்மா விடக்கூடாதுடா. விட மாட்டாங்க போல. இங்கதான் இருக்கியா? எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாங்களே. நில்றா, நீயும் லாவணியாவும் பழகிறத பார்த்தா அக்கா தம்பி மாதிரி தெரியலடா, லவ்வர்ஸ் மாதிரி தெரியுதுடா. தெரியுதானே? என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? தப்புடா. இல்ல என்னன்னு தப்பு? அக்காவை லவ் பண்ற தப்புடா. தப்பு தானே. ஆனா லாவண்யா தான் எனக்கு அக்கா இல்லையே. நாங்க உன்னை அக்கான்னு தானே கூப்பிட சொன்னோம். நீங்க கூப்பிட சொன்னீங்கண்ணே, நானும் கூப்பிட்டேன். ஆனா அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்களே. நாங்களும் லாவணியா பின்னாடி 4 வருஷமா நாயா பேயா சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. ஆனா ஒரு வாட்டி கூட எங்களை திரும்பி பார்த்ததே இல்லை தெரியுமா? பார்த்துட்டாலும் சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? ஜெமினி கணேசன். ஓம் ஜெமினி கணேச ராமதேசிய. லவ் பண்றவங்க தானே ஒன்னா சுத்துவாங்க. லவ் பண்றதுக்கு என்ன ஒன்னா சுத்துறீங்க? தனித்தனியா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஓ, எங்களை பிரிக்க பாக்குறியா? டேய், உன்னை லாவண்யா லவ் பண்றான்னு சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். ப்ரூவ் பண்ணட்டுமானே? ஜஸ்ட் யூ வெயிட் அண்ட் see. ஒருவேளை ப்ரூவ் பண்ணிடுவானோ? வாய்ப்பே இல்லை. லாவண்யா நான் எப்பவுமே சேர்ந்து இருக்கணும் சாமி. என்ன ஏற்கனவே திருநீர் வச்சிருக்க? காலியே வச்சிருந்தேனே. சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? என்ன வேண்டிட்ட? உன் அடுத்த பர்த்டேக்கு நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் திருப்பி இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன். நானும் அதை வேண்டிட்டேன். ஹே வெயிட் 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 வெயிட். ஏன் என்னாச்சு? மாடி வீட்டு பொண்ணு. அந்த பாப்பாவா? அவன் என்ன நமக்கு என்ன? நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்தா தப்பா நினைப்பால. நினைச்சா நினைச்சிட்டு போறா. இப்போ என்ன, நானும் இந்த பாப்பா கிட்ட போய் நம்ம 2 பேர் லவ் பண்றோம்னு சொல்லுவா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். இரு நான் போய். ஏய் வேணாம். ச்சே. அப்பனா எனக்கு ஒரு கிச்சு. சரி தர. ஆனா உன் பர்த்டே கிஃப்ட். நீ இன்னும் சின்ன பொண்ணா? தேதியோட கணக்கு வச்சுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, அது நர்சரி வேற. ஒரு ஆள் உனக்கு சொல்லணுமாடி? பூகா பாட்டி கொடுத்து விட்டாங்களா? ஆமாக்கா. தேங்க்ஸ் தம்பி. சரி. தம்பி, என் பொண்ணு கொஞ்சம் காலேஜ்ல இறக்கி விட முடியுமா? என்ன நானா? எனக்கு நிறைய வேலை இருக்கா. ப்ளீஸ் தம்பி, உன் தங்கச்சி மாதிரி. டைம் ஆயிடுச்சுப்பா. சரி வா. என்னம்மா அண்ணி மதன கிளம்பு. டைம் ஆச்சு பாருடி. போறப்போ எங்க போற நான் கேக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? திரும்ப திரும்ப அதையே பண்றீங்க. கர்ம கர்மோ. சீ. சாரி. எதுக்கு? எங்க அம்மா உங்ககிட்ட என்ன தங்கச்சின்னு சொன்னாங்கல்ல, அதான். அதனால என்ன, நீ சின்ன பொண்ணு தானே? ஹலோ, நான் உங்களை விட 3 வருஷம் தான் சின்ன பொண்ணு. தெரியும்ல? உன் பேர் என்ன? தேவி. நீங்க நல்லவரு. என்னது? வைட்டா இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுலயும் நீங்க அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கீங்கல்ல, அதான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல எங்க தப்பா நினைக்கிறது சொல்லு. கீழ் வீட்டு லாவண்யா கூடலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. ஏன்? அவளுக்கு பெரிய பேரழகின்னு நினைப்பு. எப்ப பாரு மூஞ்சிலையும் கையிலையும் எதையாச்சும் பூசிக்கிட்டே திரிவா. இவளுங்கெல்லாம் பசங்க கிட்ட பழகுற மாதிரி பழகி கடைசியில தம்பி மாதிரின்னு சொல்லிடுவாளுங்க. இப்ப மட்டும் என்ன, அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். ஏங்க, அவ உங்களை விட 1 வருஷம் சின்ன பொண்ணுங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
நானும் நீங்க டியூஷன் படிக்கிற அதே சாந்தி அக்கா கிட்ட தான் டியூஷன் படிக்கிறேன். ஓ அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிப்பாங்க. சரி இவ்ளோ பேசுறியே, நான் பூ கொடுத்தப்போ மட்டும் ஏன் வாங்கல? நீங்க என்ன எனக்கு பூ கொடுத்தீங்க? சாமிக்கு தானே பூ கொடுத்தீங்க. அப்போ உனக்கு நான் பூ கொடுத்திருந்தா? வேண்டாம் நான் சொல்ல போறோம். அப்போ கொடுத்துருவே. அவங்க என்ன தம்பி தான் கூப்பிடுறாங்க, நானும் உங்களை அக்கா தான் கூப்பிடுறேன். அவ உங்களை விட ஒரு வருஷம் சின்ன பொண்ணுங்க. பிம்பிள். ஐயோ பாவம். மீனாட்சி, இன்னைக்கே வீட்டை காலி பண்றோம். என்ன சொல்றீங்க? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா நாங்க போய் உனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண நான் கருத்துருவேன். அப்போ எனக்கு நீ ஃபோன் பண்றியா? நானா அவளோட எவ அவ? ஆ? என்ன இருந்தாலும் அட்ட நேரத்தில் 2 பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கவே கூடாது. சூழ்நிலை சார். ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், இன்னொரு பொண்ணு என்னைய லவ் பண்ணிச்சு. என் சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன சார் செஞ்சிருப்பீங்க? யாரா இருந்தாலும் இதைத்தான் பாச செய்வாங்க. ஆமா, 2 பொண்ணுங்களை லவ் பண்ணேன்னு ஏன் முதல்ல சொல்ல? எனக்கு உங்களை இன்னைக்கு தானே சார் பழக்கம். ஆமால, ஒரே நேரத்தில் 2 பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன், அதுவும் 2 பேருக்கும் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க என்னை பத்தி என்ன சார் நினைப்பீங்க? தப்பா நினைக்க மாட்டீங்க? ஆமால ஆமாவா இல்லையா சார்? மாமல, ஆமாவா ஐயோ இல்லையா? மாமா, கடுப்பெட்டாரியா? அந்த ஆள் குழப்பிக்கிட்டு இருக்கானே, நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன். 10ஆவதுக்கு நீ வேற. சின்ன பிள்ளை விளையாட இடம்யா, வண்டியை விட்டு இறங்கிறாதா? மனுஷ குரங்கு நினைச்சு பயந்துட போகுதுங்க. போடா போடா டேய். லாவணி அட்ரஸை வாங்குறான், அப்படியே தேவி அட்ரஸையும் சேர்த்து வாங்குறான். போகிறான், பார்க்குறான், பத்திரிகையை கொடுக்குறோம். அப்படியே மெல்ல அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த 2 பிள்ளைங்களோட அப்பனு உங்கள் அப்பங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் சார் இப்போ போய் கேட்டுக்கிட்டு? பாஸு, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு, இல்லைண்டா மண்டை வெடிச்சு செத்துருவேன் பாச்சு. நம்மளால முடியாது, வாங்க. அட சுருளி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னண்ணே உள்ள வாங்க. இல்லைம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். உன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன், ஏதோ டெத்துன்னு ஃபோனில் சொல்லிச்சு. அந்த மாதிரி எதுவும்? மாமாக்கு உடம்பு சரியில்லைண்ணே, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. செல் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஏதாவது அவசரமாண்ணே? அவசரம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம வீட்டில் ஒருத்தர் குடியிருந்திருக்காரு, சென்னையிலேருந்து ஒரு அட்ரஸை தேடி வந்திருக்காரு. ஏதோ பத்திரிக்கை வைக்கணுமா. யாருண்ணே? இந்தா அவர் தான். ஓ இவரா? இது நீங்க சொல்லவே இல்லையே பாஸ். நீங்க கேட்கவே இல்லையே சார். சொல்லுங்க, சொல்லி தொலைங்க.
மதுரையில் இருந்து வீடை காலி பண்ணி நேராக ஊட்டிக்கு போனோம் சார். போய் எத்தனை நாள் கழிச்சு பார்த்தீங்க? போய் இறங்கவே இல்லை சார். சூப்பர் பொண்ணு சார். பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இவ தான் என் தேவதைன்னு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த லாவண்யா தேவிலாம்? ஏன் சார், ஒருத்தனை சுற்றி ஒரு தேவதை தான் இருக்கணுமா? ஒரு 2-3 தேவதை இருக்கக்கூடாதா? பா பிரியான் பேர் வச்சதால தான் பிரிஞ்சிட்டோம் போல சார். பேபி குயிக்னு பேர் வச்சிருந்தா பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா? இதோட நிறுத்திக்கப்பா. இதோட நிறுத்திக்கிறேன்ப்பா. அடடே, வாங்க வாங்க. நல்ல முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கீங்க. பை பிரபல ஜோதிடர் உதகை உலகநாதன். இது என் பேர். உங்கள் பேர்? பெனிக்விக். பென்னி குயிக். தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்கள் என் வீட்டுக்கு குடி வர்றது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பையன்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கார். நல்லா படிப்பார் போல இருக்கேன். கிளாஸ்லேயே இவன் தான் ஃபஸ்ட்டு. எப்படி கரெக்டாக சொன்னேன்னா? அதான் உதகை உலகநாதன். ஆமாம் சார். இந்த பொண்ணு யாரு? மை டாட்டர். ஐயோ, பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள். என்ன சார் நீங்கள் ஃபோனில் வீட்டை பற்றி கேட்டீங்க, நான் வீட்டை பற்றி சொன்னேன். பொண்ணை பற்றி கேட்டிருந்தா பொண்ணை பற்றி சொல்லியிருப்பேன். என்ன வந்தோன்னே பொண்ணை பற்றி கேட்குறாரு, புரியலையே. கையில் என்ன கவர் சார்? பக்கத்தில் உள்ள ஒரு கல்யாணம் இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு கவர் மட்டும் எனக்கு தரீங்களா? அதனால என்ன, கொடுத்தா போச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். எது கேட்டீங்க? பின்னாடி யூஸ் ஆகும். வாடகையை கவரில் வச்சு தருவாரோ? உங்கள் போர்ஷன் பின்னால் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. சரிங்க சார். நல்லது, தேங்க்ஸ். வாங்க வாங்க வாங்க. என்னம்மா, எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சா? எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜூஸ் குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. சொல்லுங்க தம்பி. சாரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. தேங்க்ஸ். வரேங்க. தம்பிக்கு இன்னும் ஒரு எக்ஸசைஸ் பாருவேன். தெரிஞ்சிச்சா? அதான் உதகை உலகநாதன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வாங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், பையனை நல்ல காலேஜை பார்த்து இந்த ஊரில் சேர்க்கணும். அது விஷயமா உங்களை பார்த்து பேசி போலான்னு வந்தேன். சார், நீங்கள் ரொம்ப லேட்டு சார். இந்த விஷயமா உங்கள் பையன் நேற்று என்கிட்ட பேசிட்டான் சார். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? என் பொண்ணு படிக்கிற காலேஜ்லேயே பேசிட்டேன். பிரின்ஸிபால் சர்டிஃபிகேட்டோட நாளைக்கே வந்து சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. பையனை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல துருன்னு படித்த மாதிரியே இருந்தது. காலையிலேருந்து என் பொண்ணு உங்கள் பையனும் உள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. சூப்பர், கீப் இட் அப். ஓகே, கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஜெமினி சூப்பர். ஷான்ஸ் இல்ல. ஜெமினிக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஹாய் ஜெமினி. ஹாய். ஐம் பூஜா. ஜெமினி கணேசன். இந்த ஐடியாலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நேத்து கூட காலேஜ்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு முடியெல்லாம் வெட்டி பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கீங்க. எனி ஸ்பெஷல் ரீசன்? இருக்குங்க. எங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷமா குழந்தையே இல்லைங்க. யாராவது அம்மான்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்திலே எங்க அம்மா படுத்திருந்தாங்க. அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சுங்க. சந்தோஷத்துல எந்திரிச்சு போய் பார்த்தாங்க. வாசல்ல ஒரு பிச்சைக்காரர். உடனே அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அம்மான்னு கூப்பிடுற ஒரே காரணத்துக்காக பிச்சைக்காரங்க எங்க இருந்தாலும் அவங்கள தேடி போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் பிறந்தேன். அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்ச புண்ணியத்துல தான் நான் பிறந்தேன்னு எங்க அம்மா நம்பினாங்க. அதுக்கப்புறம் என்னையும் கூட்டிட்டு போய் என் கையால அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அந்த பழக்கம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடருது.
செம்ம சென்டிமெண்டா இருக்கே பாஸ், இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் பிரியா பிக்கப் பண்றதுக்காக தான் சார். ரெண்டே சம்பவத்துல பிரியாவை கவுத்துட்டீங்களே பாஸ். இதெல்லாம் ஒரு சம்பவமா சார்? அடுத்து பண்ண போறேன் பாருங்க, அதான் ஹைலைட். ஹாய் ஜெமினி. ஹாய் பூஜா. என்னது? இங்க பக்கத்துல இருக்கிற கருணலத்துல தான் நான் தங்கி இங்க வந்து படிச்சுட்டு இருக்கேன். என்ன மாதிரியே அங்க நிறைய அனாதை குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்காக தான் டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணுங்களேன். ஓ ஷூர். நீயே கொடு. எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க? ஒரு 49 குழந்தைங்க இருக்காங்க. இந்த காசு பத்துமா? பத்தாதான், ஆனா ஒரு 2 நாள் செலவுக்கு கரெக்டா தான் இருக்கும். மறுபடியும் எல்லார்கிட்டயும் டொனேஷன் கேட்போம். நீங்க தப்பான நினைக்கலன்னா நான் கூட வந்து கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலாமா? ஷூர், வாங்க. தேங்க்ஸ்.